ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு லீவு விட்டதுலேருந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் தாங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அடிக்கடி டெய்லி இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாது. அதுவும் இல்லாமல் வெளியே இருந்து டெய்லி நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியும் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், வீட்லேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா அது பிள்ளைங்க ஹெல்த்தாகவும் இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சு. என்னுடைய பொண்ணுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும், அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால அவளுக்காக இன்றைக்கி காலிஃப்ளவர் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், இந்த காலிஃப்ளவரை நான் கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தேன். ஏன் சுடுதண்ணியில் போடணுன்னா, சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அதில் சின்ன சின்ன புழு இருக்கும். அந்த புழுவெல்லாம் என்ன ஆகும்னா டெத் ஆகி அந்த தண்ணியோடு அப்படி போயிடும். அதை நம்ம தனியாக வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய இடத்துல இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவரை வெளியே சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அது ஹெல்த்தியே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஹெல்த் நல்லாயிருக்கும், நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி காலிஃப்ளவருக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு வத்தல் பொடி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா பிள்ளைங்க என்னோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு ரொம்ப காரம் சேர்த்தா அவளுக்கு பிடிக்காது. அதனால் அவள் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம காரத்தை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்தாலும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக சிக்கன் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பொருள் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாலும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க, ஏன்னா கொஞ்சம் கூட்டினாலும் ரொம்ப உப்பு கைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அளவாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காலிஃப்ளவர், அதை இப்போ இது கூட இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்ல எல்லா மசாலாவும் அந்த காலிஃப்ளவரில் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வடை சட்டி எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நின்று நீங்கள் செஞ்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இது கூட காஃபி இல்லாமல் இருந்தால் எப்படிங்க, அதனால் இன்னொரு பக்கம் காஃபிக்காக பாலை ஊற்றி வச்சுருக்கேன், அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக எடுத்து வச்சு 2 கப்பு நிறைய காஃபியும் எடுத்து வச்சாச்சுங்க. நானும் என் பொண்ணு உட்காந்துருக்கோம். இப்போ என் பொண்ணு அதை எடுத்து அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க.
சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட்டும் கொடுத்தாங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக இருங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.